Hello மக்களே, வெல்கம் டு சாட் சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் பீட்ரூட் லாலிபாப். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3/4 கப் ஆஃப் பீட்ரூட் ஜூஸ் அண்ட் 1/4 கப் ஆஃப் ஜாக்ரி. இந்த 1/4 கப் ஆஃப் ஜாக்ரியில் 1/4 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறோம். இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறோம், டஸ்ட் இல்லாமல். அதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணுறோம், அது நல்லா கொதிக்கணும். அது கூட சேர்ந்து நம்ம இப்போது இந்த 3/4 கப் ஆஃப் பீட்ரூட் ஜூஸையும் ஆட் பண்ணணும், நல்லா கொதிக்க விடணும். இது கூட வந்து நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுக்கு பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது இம்யூனிட்டி பூஸ்டராகவும் டைஜஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். இது வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இது நல்லா ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அது வத்துற வரைக்கும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டை இன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் டூத் பிக்ஸ்லாம் வச்சுட்டு கீயை க்ரீஸ் அப் பண்ணிவிட்டு டூத் பிக்ஸ்லாம் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு இப்போ இந்த ரெடி பண்ணதை நம்ம பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா பீட்ரூட் லாலிபாப் ரெடி. ஸோ இப்போ அந்த பக்கம் வந்து அடுப்பில் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இது நல்லா ஒரு சுண்டி வரணும், அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும். கரண்டியில் எடுத்தோன்னா 2 drops வந்து ட்ராப் அப் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இது எப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றி பாருங்கள். அதுக்குள்ளே போட்ட உடனே அது வந்து சாலிடாக ரவுண்ட் அப் ஆகும். அதை எடுத்து நம்ம உடைக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும், அது வரையும் ட்ரை பண்ணணும். ரப்பர் மாதிரியோ ஜெல் மாதிரியோ வந்தாலும் அது இன்னும் வரல. ஸோ அது வரைக்கும் கீப் ஆன் ஸ்டிரிங். ஸோ ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும், அது வர வரைக்கும் ட்ரை பண்ணணும். அது எப்போ போட்டோன்னே ரெடி ஆச்சோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தூக்கி நம்ம வந்து க்ரீஸ் அப் பண்ண ஒரு பிளேட்டில் போட்டோன்னா லாலிபாப் ரெடி. தேங்க்யூ.